வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றமே கற்போம் கற்பிப்போம். In this video we are going to continue the fluid kinematics. So already two parts of the video was completed on fluid kinematics. So important key points and the previous year questions from the TRB, TNPSC and SSC JE was completed. In this video we are going to see the engineering service examination la ketta fluid kinematics related questions தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போக முன்னாடி ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் முடிச்சு லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன் a two-dimensional flow the velocity components in x and y direction in terms of, ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ psi ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதில் v வந்து ப்ளஸில் வரும், சரியா? ஸோ v வந்து இங்கே எக்ஸு, u வந்து மைனஸில் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். u equal to minus dou psi by dou y, v equal to dou psi by dou x. So direct question தான். So second question, so the differential form of continuity equation for two-dimensional flow of fluid may be written in the following form. So rho into dou u by dou x plus rho into dou v by dou y equal to 0, in which u and v are the velocities in the x and y direction and rho is the density. This is valid. ஸோ வந்து கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங், ஸோ டென்சிட்டி வந்து ஒரே டென்சிட்டி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ என்னது இன்கம்ப்ரெசிபிள் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ இந்த டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டென்சிட்டி. ஸோ இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஸ்டெடி ஃப்ளோ இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், u velocity in the x direction and v is the velocity in the y direction. A two-dimensional flow in the x y is rotational. So rotational க்கு வந்து they are asking the equation. So நம்ம rotational general formula தெரியும். So w equal to, சரியா? So omega equal to 1 by 2 அந்த வெக்டார் ஃபார்முலா எழுதுவோம், ijk. So செகண்ட் இதுல dou by dou x, dou by dou y, dou by dou z போட சொல்லியிருப்போம் and uvw, சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா you can directly write the formulas, சரியா? ஸோ இப்போ omega x எழுதுனீங்கன்னா, ஸோ எக்ஸுக்கு மட்டும் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இது கோஃபேக்டர் வந்து எடுக்க சொல்லியிருப்போம். ஸோ 1/2 இன்ட்டு, ஸோ அந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஒமேகா டபிள்யூ, ஸோ டோ டபிள்யூ பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட். ஸோ சிமிலர்லி வி ஆர் ரைட்டிங், சரியா? ஸோ இதே மாதிரி வந்து இப்போ ஜேக்கு வந்து எடுக்கும்போது மைனஸில் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாலாம் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகிறது வந்து ஆப்ஷன் சி, சரியா? ஸோ டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ ஒய். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை எடுக்கும்போது ஒமேகா இசட் எடுக்கையில வந்து யுவர் ஆன்சர் வில் பி, ஸோ ஒமேகா இசட் வந்து 1/2 இந்த மாதிரி எப்படி வரும்னா டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு மேக் த இரோட்டேஷனல் ஃப்ளோனா ஸ்டடிடு. ஸோ ஒமேகா வந்து 0 தான் இருக்கும். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா எக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஒய், ஒமேகா இசட் எல்லாமே 0 தான். ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் dou v by dou x minus dou u by dou y equal to 0 வரும். இது அந்த சைடு கொண்டு போயிருங்க. So you will get dou v by dou x equal to dou u by dou y. Option C, அதான் மேட்ச் ஆர் ஆன்சர். So next, how the possible irrotational flow given function which is the correct incorrect relation, சரியா? ஸோ தப்பானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோ. ஸோ psi is the stream function and phi is the velocity potential. So here they have provided the option. So irrotation it is going to satisfy our Laplace equation. So dou square pi by dou y square அதே மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கோம், சரி? அதே மாதிரி Laplace equation தான், ரைட்? சாரி, இங்கே x ஸ்கொயர், சாரி y ஸ்கொயர் தான். ஸோ dou square pi divided by dou x square, dou square pi by dou y square equal to 0. ஸோ அதே மாதிரி dou square psi phi dou x square plus dou square psi phi dou y square equal to 0. ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கும்னா நம்ம இந்த ரொட்டேஷனல் காம்பனன்ட் இருக்குல்ல, சாரி, இந்த ஒமேகா ஃபார்முலா வச்சு இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் த சிம்பிளிஃபிகேஷன், ஸோ இது வந்து யூ கேன் கெட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அது எடுத்தாலும் கிடைக்கும். ஸோ இதை ஒன்றுலே வி ஆர் கோயிங் டு மேக் த சப்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து எது 0 வருதுன்னு பார்க்க வேண்டியது. ஸோ சை வந்து இப்போ எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ டோ சை பை டோ எக்ஸ் எடுத்தோம்னா யூ வில் கெட் ஒய். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஒய் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கும்போது இங்கே எக்ஸே கிடையாது, ஸோ 0 தான் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒய் எடுத்தோம்னா இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும், ஸோ மறுபடியும் எடுக்கும்போது 0 தான் வரும், சரியா? ஸோ இது கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது. ஸோ இது ஆன்சர் இல்லை. ஸோ செகண்ட் இது, ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ 2x,
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா டோ சை பை டோ ஏஎக்ஸ் எடுத்தோம்னா 2xa வரும். ஸோ இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா we will get 2a. ஸோ அதே மாதிரி வந்து ஸோ you will get ஃபர்ஸ்ட் இது மைனஸ் 2ay வருமா. ஸோ எகெயின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா you will get மைனஸ் 2a தான் வரும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாதது ஸோ வந்து ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் த சாட்டிஸ்ஃபை ஆகாது என்ன வரும்னா யுவர் தேர்ட் ஆப்ஷன். சரியா. ஸோ யூஆர் காஸ் தீட்டா பிளஸ் யூஆர் காஸ் தீட்டா பிளஸ் யூ பை ஆர் காஸ் தீட்டா. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகாத மாதிரி தான் வரும். ரைட். ஸோ ஆனால் அதெல்லாம் சால்வ் பண்ணி காட்டிடுவோம். ஸோ இது வந்து இப்போ என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 5 ஈக்குவல் டு ஸோ தே ஹவ் மென்ஷன் இன் த கொஸ்டின். ஸோ 5 ஈக்குவல் டு ur cos theta plus u by r cos theta கொடுத்திருக்காங்க. Right. So here we are going to calculate the so dou phi by dou r with respect to r differentiate பண்ணீங்கன்னா you will get u cos theta வரும். So இது 1 by r so minus 1 by r square மாறிடும். So minus 1 by r square cos theta. Right. And here we are having dou phi by dou theta. So with respect to the theta here we are going to make the differentiation. So you will get minus u இருக்கு. சரியா. So here we are having so theta க்கு எடுத்தோம்னா cos theta. So we know minus sin theta. So minus ur sin theta ன்னு வரும். So here also the same. So minus u by r sin theta. Right. So cylindrical coordinates அப்படிங்கிறது vr. சரியா. So vr equal to cylindrical coordinatesனா minus dou phi by dou r. So you will get so இதை வந்து மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் யூ காஸ் தீட்டா பிளஸ் யூ பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா வரும். ஸோ ஹியர் அதே மாதிரி யுவர் வி தீட்டா. ஸோ வி தீட்டா வேணா மைனஸ் 1 பை ஆர் டோ ஃபை பை டோ தீட்டா. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதுறதுக்கான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. ஸோ விஆர் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஃபை பை டோ ஆர். அதே மாதிரி வி தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர் இன்ட்டு டோ ஃபை பை டோ தீட்டா. இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் கெட்டிங் 0. ஸோ ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகும். சரியா. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே டேரக்டாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். இங்கே மட்டும் இங்கே ஆர் அண்ட் தீட்டாவில் கொடுத்ததுனால வி ஆர் கோயிங் வித் த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸோ விஆருங்கிறது மைனஸ் டோ ஃபை பை டோ ஆர். சரியா. ஸோ விஆர்னா டோ ஃபை பை டோ ஆர் வரணும். ஸோ மைனஸ் டோ ஃபை பை டோ ஆர். அதே மாதிரி வி தீட்டாங்கிறது மைனஸ் 1 பை ஆர் டோ ஃபை பை டோ தீட்டா. ஸோ அதான் அந்த நியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த இதில் படித்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் which one of the following statement is true to a 2D flow of an ideal fluid. ஸோ ஐடியல் ஃப்ளூயிக் வந்து ஸோ which is the right ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ here we are having potential function exit if stream function is exit. So stream function may or may not exit. Both potential and stream function must exit for every flow. But stream function will exit but potential function may or may not be exit. ஸோ இதான் வந்து which is true. ஆப்ஷன் டி அதான் ட்ரூ. ஏன்னா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஸோ வி ஹவ் ஸ்டடிட் ஒன்லி ஃபார் த எதுக்காக படிச்சிருக்கோம் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஃபார் த இர்ரோட்டேஷனல் தான். சரியா. ஸோ ஒன்லி ஃபார் இர்ரோட்டேஷனல் ஒன்லி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் அப்ளிகேபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த கர்ல் வெக்டர் ஸோ டெல்டா இன்ட்டு வி வெக்டர் இண்டிகேட்ஸ் த ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன். சரியா. ஸோ இட் இஸ் கோயிங் டு மேக் த ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் so in the general form of expression for the continuous equation in the Cartesian coordinate system for incompressible or compressible flow is given by. So இது direct formula தான். so இது வந்து so dou density சரியா dou rho divided by dou t plus change in density and your u. so option C direct on the match. so direct formula அதை படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து ஹியர் வி ஆர் மேக்கிங் இதை பேஸ் பண்ணி தான் ஸோ வி ஹவ் அரைவ்ட் த ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே இதுலேருந்து எடுத்துருப்போம். அதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இதான் வந்து எழுதியிருப்போம் நம்ம. ஆப்ஷன் சி அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் 2D flow in XY plane if dou y by dou y equal to dou v by dou x. ஸோ ரெண்டுமே இப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்னா ஹியர் வி ஆர் ஹேவிங் translation and deformation. so there is no rotation. சரியா. ஸோ இங்கே வந்து ரொட்டேஷனல்லே வராது irrotational flow. ஸோ இதை வந்து ஆல்ரெடி இந்த இதில் டெரைவ் பண்ணியிருப்போம். இந்த ஒமேகா ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ ஒமேகா ஃபார்முலாலேருந்து எடுத்தீங்கன்னா ஸோ யூ வில் கெட் சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஸோ டோ யூ டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ். இதுதான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் 5.3 இருக்குல்லையா அதில் சேம் வி ஹவ் அரைவ்டு. ஸோ இது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா irrotational flow. ஸோ இங்கே ரொட்டேஷனாலே கண்டிப்பாக வரக்கூடாது. ஒன்லி த டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிஃபார்மேஷன் ஒன்லி இட் இஸ் கோயிங் டு மென்ஷன். அதுதான்.
So next for an irrotational flow, the velocity potential lines and streamlines are all in the, so we have studied orthogonal to each other. So அதான் படிச்சிருப்போம் orthogonal to each other ரெண்டுமே. So next irrotational flow occurs. So when, so irrotational flow வந்து எப்போ occur ஆகும்னா there is no net rotation of the fluid with respect to its mass center. So with respect to its center it is not going to rotate. அதான் வந்து irrotational flow என்னங்க டெஃபினேஷன்ல எழுதிருப்போம் the same. So next they are asking the stream function கொடுத்திருக்காங்க psi equal to 3xy, then velocity at a point 2, 3 வந்து கேட்டிருக்கு. So psi function வந்து இப்போ கொடுத்தாச்சு 3xy, right? So here from this you are going to calculate dou psi by, so dou x எடுத்தீங்கன்னா so you will get, so என்ன வரும் 3y, right? So அதே மாதிரி dou psi phi dou y எடுத்தோம்னா you will get 3x. So we have studied the formula, right? So dou psi by dou x, so which is equal to your minus, sorry, plus v, சரியா? So v equal to 3y அதான் படிச்சிருப்போம். So இதுதான் வந்து here minus u, so minus u equal to 3x. So டைரக்டா ஃபார்முலா படிச்சதான், ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஃபார்முலால இருந்து எழுதுறோம். So இங்க x வந்துச்சுனா இங்க v ன்னு படிச்சிருந்தோம், அது பாசிட்டிவ்ல வரும். So இங்க y வந்துச்சுனா minus u, so v equal to plus 3y and u equal to minus 3x. So from this we are going to calculate. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, so here they have mentioned the points கொடுத்தாச்சு. So 2, 3, so 2, 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. So x க்கு பதிலா 2, y க்கு பதிலா 3 போட்டோம்னா v equal to, you will get 9. So here u equal to minus 6 இதான் வந்திருக்கு, right? இப்போ velocity கேட்டிருக்காங்கன்னா v equal to root of, ரெண்டு எடுத்துற வேண்டியதான், 9 square plus 6 square, அவ்வளவுதான். So root of, here we are having 81 plus 36, right? So approximately you will get root of, so இது எவ்வளவு 7 117. So 121 தெரியும் நம்ம 11, so 10 point, அவ்வளவுதான். Option B is the answer. So next problem, so they have mentioned the area of 2 meter long tapered duct decreases as A equal to, so decrease in the area வந்து கொடுத்திருக்காங்க 0.5 minus 0.2x, where x is the distance in meter. At a given instant a discharge of 0.5 meter cube by second is flowing in the duct and is found to increase at a rate of 0.2 meter cube by second. So இந்த change in, so increase ஆயிருக்கு. So the local acceleration x equal to 0, so இதான் கேட்டிருக்காங்க. So here we are going to solve the local acceleration தான் calculate பண்ணனும். So we know the formula dou v divided by dou t. So change in velocity with respect to the time, here I am writing, so change in time. So நம்ம discharge னா தெரியும், velocity into area தான் போடுவோம். So q by a இங்க வரும், right? So இப்போ இங்க ஏரியா வந்து இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, so here we are having நம்ம change in area 0.5 minus 0.2x. So x value வந்து கொடுத்தாச்சு, at x equal to 0 இதெல்லாம் தான் கேட்டிருக்கு. So x equal to 0 போட்டிங்கன்னா you will get 0.5 meter square. a வந்து இதான், right? So இப்போ இங்க change in the discharge value வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.2 க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So அவ்வளவுதான், இதுல வந்து you can calculate. So change in velocity with respect to time, ஏன்னா இதுதான் வந்து we know the acceleration. So acceleration னா your velocity வந்து with respect to the time, rate of change of velocity with respect to time தான் acceleration முடிச்சிருக்கோம். Displacement வந்து velocity. The same here also we are going to apply. So dou by dou t, so q value வந்து கொடுத்தாச்சு, they have mentioned 0.2 divided by 0.5. So அவ்வளவுதான். So டைரக்டா வந்து so 2 by 5 வரும். So 2 by 5 னா so 2 by 5 0.4. So 0.4 is the answer, option C. So next question, so here match the following கொடுத்திருக்காங்க. So flow at the constant rate passing through a bend, so தான் கொடுத்திருக்கு. So which is matching with your, so okay அடுத்து பாப்போம். So flow at the constant rate passing through a straight uniform pipe flow. So straight uniform னா, so here we are having there is no acceleration. So கண்டிப்பா வந்து acceleration இருக்காது, constant rate passing through a straight and uniform diameter தான். So வந்து constant தான் இருக்கும், சரியா? So here we are having zero acceleration. So இது வந்து 1 and gradually changing flow through a bend. So வந்து change ஆயிட்டே இருக்கு through a bend. How it is going to change? Here we are having your local and convective acceleration. So 1 and 2 gradually changing flow through a straight pipe. So கண்டிப்பா வந்து it is going to mention your local acceleration தான். So கண்டிப்பா change ஆகிட்டே இருக்கு, right? Gradually changing flow through a straight pipe தான், but it is going to change. இது வந்து 4. So 1 2 4, so match ஆறது option A, ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. So ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 3, சரியா?
So flow constant rate passing through a bend. So ஒரு bend வழியா போச்சுனா here you are having convective acceleration. So நம்ம accelerationல ரெண்டு படிச்சிருப்போம், convective and your local. So அந்த இதுதான் சரியா. So convectiveனா so your flow at constant rate passing through a bend வழியா வந்து பாஸ் ஆச்சுனா we can define a convective acceleration அந்த இடத்துல இருக்கும். So அதே மாதிரி இப்ப local acceleration gradually changing flow through a straight pipe வந்து போகும் பட் gradually வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So ரெண்டுமே இன்க்ளூட் ஆறது gradually changing flow through a bend வந்து இன்க்ளூட் ஆயிருந்துச்சுனா gradually changing ரெண்டுமே வந்து வந்துரும். So option A and D கம்பைன் பண்ணி எழுதிருக்காங்க, option C அதுதான் சரியா. So next a stream function is given by x square minus y square. The potential function of the flow will be, so potential function தான் கேட்டிருக்கு. So they have given, so stream function வந்து கொடுத்திருக்காங்க. So psi equal to, so given x square minus y square, right. So இதுல வந்து dou psi by, இப்போ நான் dou x எடுக்கணும், so 2x வரும். So dou psi by dou y எடுத்தோம்னா so we will get minus 2y, right. So from this we are going to calculate. So இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா potential function கேட்டிருக்கு சரியா. So potential function, so we know the formula. So இது வந்து டைரக்டா வந்து we can write. So x க்காக வருது, so x வந்துச்சுன்னா here, so we know that, so plus v இது வந்து, so here we are having, so y க்காக வந்துச்சுன்னா so we have defined for u, so அதான் படிச்சிருந்தோம் சரியா. so இது வந்து minus u ன்னு வந்திருக்கும், right. so we know the formula dou phi by, so dou x வேணும்னா so you can define your minus u டைரக்டா தான் எழுதுவோம். so minus u னா so we have already calculated minus 2y, right. so அதே மாதிரி dou phi by dou y, so minus v ன்னு எழுதுவோம். so here if you are including minus you will get minus 2x, right. so இங்க மட்டும் இப்போ மைனஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். so minus 2x இங்க இங்க வந்து டைரக்டா தான் வரும், minus u தான் இருக்கு. so minus 2y. so from this we are going to write the, so இப்போ dou phi by dou x minus 2y தெரியும். so if you are going to make the integration, so 5 வேணா integrate பண்ணனும். so here if you are going to integrate with respect to the x னா என்ன ஆயிரும், minus 2xy plus constant. so அதே தான் இங்கே வரும். so இதை integrate பண்ணீங்கன்னா you will get minus 2x. so y க்கு integrate பண்ணும்போது minus 2xy plus constant, right. so minus 2xy plus constant தான் ஆன்சர். so option B actually இங்க minus மிஸ் ஆயிருக்கு. actually it should be minus 2xy plus constant தான் ஆன்சர். so next the convective acceleration of fluid in the x direction. so x directionல convective acceleration கேட்டிருக்காங்க. so we have studied in the formula u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z, right. so இதான் வந்து convective plus local acceleration படிச்சிருப்போம். so அது வந்துச்சுன்னா du by dt with respect to the time வந்துச்சுன்னா இது local acceleration. so total னா we are going to add these two. so next problem, so they have given a psi function, stream function தான் கேட்டிருக்காங்க. the same similar your previous problem அதே தான் கேட்டிருக்கு. so psi equal to xy கொடுத்தாச்சு. so from this here we are going to dou psi by dou x எடுத்தீங்கன்னா y, so dou psi by dou y எடுத்தோம்னா x ன்னு வரும். so we know that, so dou psi by dou x வந்துச்சுன்னா we know that v, so v equal to y, so இங்க minus u equal to x, right. so from this we are going to calculate, right. இப்போ இதுல இருந்து we are going to calculate the dou phi by dou x. so dou x வேணும்னா minus u, so minus u வந்து x தான் இருக்கு ஆல்ரெடி. so இதுல இருந்து இப்போ எனக்கு dou phi by dou y வேணும்னா minus v போடணும். so minus y, right. so இது வந்து x, இது y, minus y ன்னு வரும், right. so from this we are going to calculate, so phi அதான் கேட்டிருக்காங்க, மறுபடியும் potential function தான். so x into x ன்னு மாறிடுமா இப்போ, so x square by 2, sorry x square by 2 plus c constant தான் வரும் phi function. so இங்க எடுத்தீங்கன்னா you will get phi equal to your minus y square by 2 plus constant ன்னு வரும். so just we are making the integration, அவ்வளவுதான். phi வேணா integrate பண்றோம். so finally இது ரெண்டையும் combine பண்ணி எழுதிங்கன்னா you will get x square minus y square by 2 plus constant, அவ்வளவுதான். so x square minus y square by 2, option B. so next the velocity potential function of a velocity fluid is given by, so phi function வந்து கொடுத்துட்டாங்க. so stream function இப்போ அதுல இருந்து கேட்டிருக்காங்க. so இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே stream கொடுத்திருந்து, so we have calculated. இதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இப்போ ரிவர்ஸா இருக்கும். so how we are going to approach, இப்போ அதான் பார்க்க போறோம் சரியா. so here they have given a function, sorry, so phi function they have given. so phi equal to x square minus y square.
So they have given x square minus y square. So from this we are going to calculate the psi function. So stream function தான் கேட்டிருக்காங்க. So இதுல வந்து dou phi by dou x எடுத்தீங்கன்னா you will get so 2x வரும். So which is equal to your minus u. அதான் படிச்சிருந்தோம். So dou phi by dou y எடுத்தீங்கன்னா you will get minus 2y which is equal to your minus v. Right. So from this we are going to calculate. So dou phi by இப்போ இதுல இருந்து டைரக்டா எழுதலாம் என்னால. So y எடுத்தோம்னா here we are going to write the minus u. So minus u னா டைரக்டா 2x தெரியும். So அதே மாதிரி இங்க dou psi by இங்க dou x இப்போ எழுதோம்னா here we are write the minus v. அதான் எழுதணும். So minus v எழுதும்போது so we will get the sorry plus v எழுதணும். So plus v எழுதுனீங்கன்னா plus 2y ன்னு மாறிடும். சரியா? So இங்க plus 2y. So இதுல இருந்து we are going to calculate the psi function. So psi function வந்து என்னன்னா we are going to make the integration. So with respect to the y integrate பண்ணீங்கன்னா you will get 2xy plus constant வரும். இங்க அதே தான் வரும். சரியா? So 2xy plus constant. Right. So 2xy plus constant option B the answer. So next a streamline is a line. So streamline என்னன்னு கேட்டிருக்கு. So streamline வந்தாலே so tangent வரணும். So tangent drawn at a point given to the direction of the velocity. அதான் direct definition தான் direct question தான் கேட்டிருக்காங்க. Tangent drawn at a point gives the direction of the velocity. So next streamlines are drawn in the flow field such that a given instant of time they are perpendicular to the direction of flow at every point. So perpendicular to the direction கொடுத்திருக்கு. So இது தப்பு இல்லையா? கண்டிப்பா தப்பு. So not the perpendicular direction, tangent to the direction. அதான் படிச்சிருக்கோம் இப்ப. Just know the same question. So கண்டிப்பா A வந்து தப்பு. So A தப்புங்கிற ஆப்ஷனே ஒன்று தான் இருக்கு. ஆப்ஷன் D the answer. So next so match the following அதான் கொடுத்திருக்காங்க. So flow in a straight long pipe with varying flow rate. So varying flow rate வந்திருக்கு. So here we are having so varying flow rate na so it is where so straight pipe தான். So வந்து it is uniform flow இருக்கும் but varying flow rate na unsteady. சரியா? So uniform and unsteady. So 3 சரியா? So next flow of gas through the nozzle of a jet engine. So gas வந்து it is going to exit. So it will not be a uniform இருக்காது. So கண்டிப்பா வந்து non uniform but it will be a steady. சரியா? So இது வந்து 2. So next flow of water through the hose of a fire fighting pump. So fire fightingல so வந்து water வந்து இப்போ exit ஆகுது. சரியா? So கண்டிப்பா வந்து it is so 3 2 வர ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆப்ஷன் B. So இது வந்து 1 uniform and steady flow. சரியா? So next flow in a river during the tidal bores. So non uniform unsteady. So riverல வந்து it is not going to be anything. சரியா? So இது வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So uniform கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி ஸ்டெடியாவும் இருக்காது. ரிவர்ல வந்து போற ரிவர். So option B 3214 the answer. So next which one of the following stream function is possible for a irrotational flow fluid. So irrotationalக்கு so it has to be satisfied. Right. So நம்ம லாப்லாஸ் நீங்க இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கூட பாருங்க. சரியா? So 2 1 so இதுக்கு வந்து we are going with the option. So first இது so psi equal to x cube y அதான் கொடுத்திருக்காங்க. So இதை எடுத்தோம்னா if we are calculating so dou psi by dou x எடுத்தோம்னா 3x square y வருமா? So again if we are making differentiation you will get so என்ன வரும் 6xy it will change. So with respect to the y எடுத்தோம்னா you will get x cube. So இது வந்து 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. So dou square psi by dou y square வந்து 0 ஆயிருது. இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா you are not getting 0. So கண்டிப்பா rotational கிடையாது. So next இது so we will get second option. So psi equal to 2xy அதான் இருக்கு. So இது வந்து இப்போ அதே தான் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ரைட். So make that first differentiation you will get 2y. So இன்னொருக்கா பண்ணீங்கன்னா கண்டிப்பா 0 வந்துரும். So அதே மாதிரி தான் அப்போ வந்து y க்கு எடுத்தோம்னா you will get 2x வரும். மறுபடியும் எடுத்தீங்கன்னா 0 வந்துரும். So 0 plus 0 0. So option B is satisfying irrotational flow. அவ்வளவுதான். சரியா? So next streamlines can across one another in the fluid as the higher velocity. So streamline வந்து it is not going to be cross. So streamline flow it is another name வந்து எங்க படிச்சிருந்தோம் நம்ம laminar flow படிச்சிருக்கோம். So it is going to be travel in a fixed path தான். It is not going to cross another. So கண்டிப்பா A வந்து தப்பு தான். So A தப்புனாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. Right. So at sufficient high velocity the Reynolds number is high and sufficient high Reynolds number structure of flow is turbulent type. So அது வந்து கரெக்ட் தான்.
So next the component of velocity in a 2D frictionless incompressible fluid. So u வந்து கொடுத்திருக்காங்க. So and v also they have given. So appropriate result for the total acceleration கேட்டிருக்கு. So acceleration formula here we are going to use. So acceleration formula நம்மளுக்கு தெரியும். ax வேணும்னா u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z plus dou u by dou t with respect to the time எடுத்திருப்போம். So இதுக்கு பேரு so we have studied convective acceleration அப்படின்னு பார்த்திருந்தோம். இது வந்து local acceleration. சரியா? So ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா தான் you will get the total acceleration. So இப்போ uv தான் கேட்டிருக்காங்க. So here we are having so uv வர்றது மட்டும் we are going to write. So u வந்து here we are writing so t square plus 3y இருக்கு. சரியா? So t square plus 3y so same இப்போ நீங்க a y ஃபார்முலா எழுதும்போது so you will get so a y எழுதிங்கன்னா you will get the u into dou v by dou x கண்டிப்பா வரும். சரியா? so அதே மாதிரி இப்போ a y நான் ஃபார்முலா எழுதிருந்தேன்னா so we will get v into dou v by dou x அதே மாதிரி சாரி u into தான் sorry u into dou v by dou x plus v into dou v by dou y plus omega into so w into dou v by dou z plus dou v by dou t right. So கண்டிப்பா வந்து a y ல வந்து we are having so u function வந்து இப்ப கொடுத்திருந்தாலும் with respect to the v we are going to make the differentiation. So இதே மாதிரி தான் ஃபார்முலா you can write ax ay az மூணு எழுதிட்டீங்கன்னா you will get the idea. So வந்து இப்ப u வந்து இது கொடுத்திருக்காங்க. So with respect to x க்காக நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிரும்? So இதான் இப்ப u. சரியா? So dou u by dou x எடுத்தோம்னா 0 ஆயிருது. So அதே இது இப்ப we are calculating dou u by dou y க்காக எடுத்தோம்னா you will get so with respect to the so இது 0 ஆயிரும் plus so you will get the 3. சரியா? So you will get 3 only. So அதே மாதிரி with respect to the time எடுக்கணும். So dou u by dou t so time வந்து எடுத்தோம்னா so you will get 2t யா so 2t வரும். சரியா? so இது வந்து u க்கு so அதே மாதிரி similarly you have to calculate for v. so v க்கு வந்து இப்ப நான் எடுக்கிறேன். so v க்கு அதே மாதிரி if you have calculated so v வந்து இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3t plus 3x இதான் கொடுத்திருக்கு. so dou v by dou x எடுத்தோம்னா 3 right. so அதே மாதிரி dou v by dou t எடுக்கிறேன். so that also will be 3 இதான் வரும் இல்லையா? so here also 3. so dou v by dou x 3 தான். so dou v by also it is going to be 3. so ரெண்டுமே 3 தான். so we are going to substitute the formula. so இப்போ ax எனக்கு ax வேணும்னா here we are having u into dou u by dou x right. so ax வேணும்னா u into so u வந்து நமக்கு தெரியும். so they have given sorry ax so u into dou u by dou x தான். so u வந்து so t square plus 3y right into 3 so dou u by dou x தானே. so dou u by dou x sorry dou u by dou x போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 வர தேவையில்லை. only the v so v into dou u by dou y மட்டும் போட்டா போதும். so v function we know that 3t plus 3x இதான் கொடுத்திருக்காங்க. சரியா? so first term தேவையில்லை only second term ஏன்னா வந்து dou u by dou x வந்து 0 ஆயிருது எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி w வந்து எதுவும் கொடுக்கல இதை எலிமினேட் பண்ணிடலாம். only these two terms are available. so 3t plus 3x into 3 plus dou u by dou t போட்டீங்கன்னா 2 into t so you will get ax value so 9t plus 9x plus 2t so இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா x equal to 3 so 3,2 தான் கொடுத்துருக்கு. சரியா? so x க்கு பதிலாக 3 போடணும் y க்கு பதிலாக 2 போடணும் and time also 3 so x equal to 3 so time equal to 2 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா you will get x வேல்யூ இப்போ எவ்வளோ வரும்? so here x equal to so 27 ஆயிரும் 18 plus 27 plus 4 so you will get ax வந்து so 49 வரும். சரியா? so 49 ax வந்து 49. similarly you have to calculate for the ay also. so ay calculate பண்ணுங்க. so இங்க u into dou v by dou x right. so இங்க வந்து dou v by dou x வேல்யூ வந்து இருக்கு. so வந்து நீங்க டைரக்டா வந்து you can write the u value so t square plus 3y
into we are writing the dou v by dou x calculate பண்ணிருப்போம் 3. So dou v by dou y வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 தான், இதுவும் 0 தான். dou v by dou t மட்டும் இருக்கும். So plus 3. So இதையும் சிம்பிளை பண்ணுங்க. Substitute the value. T value வந்து இப்போ கொடுத்தாச்சு. So t equal to 2 தெரியும். நம்மளுக்கு y equal to, so y value is given 2 and t also 2. ஏன்னா இங்க வந்து y வந்து 2, t equal to 2. So you will calculate ay, இதை substitute பண்ணீங்கன்னா, இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா you will get ay வந்து 33 அப்படின்னு வரும். சரியா? So finally acceleration வேணும்னா we have studied root of ax square plus ay square. So 49 square plus 33 square வரும். Right? So 49 square plus 33 square. So இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரவுண்டாக வந்து நான் 50 வச்சுக்கிட்டோம்னா 2500 வரும். இது 30 எடுத்தீங்கன்னா 900 வருமா? ரைட். ஸோ வி ஹவ் கால்குலேட்டட் அப்ராக்சிமேட்டாக இப்போ எவ்வளோ வரும்? 3400. ரைட். ஸோ 3400. ஸோ 60க்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 60க்கு வந்து வி ஆர் கெட்டிங் 3600 வரும் அப்ராக்சிமேட்லி 60. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து 60யோட கம்மியான வேல்யூ, பட்டு கொஞ்சம் நியர்பை வேல்யூ வந்து 59 இருக்கு. ஆப்ஷன் சி அதான் ஆன்சர். சரி, கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம், பட் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ ஒன்லி த கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு அப்ளை த சேம், வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சை வந்து கொடுத்தாச்சு. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் அப்சர்வ்டு ஃபார் a 2-dimensional flow. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் 1, -1? இந்த சேம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண இல்லையா, சேம் ப்ரொசீஜர் அதே தான். நீங்கள் டோ சை பை டோ எக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ டோ சை பை டோ ஒய் அதே மாதிரி வி ஆர் கோயிங் டு மேக் த ஈக்குவேட் டு த யூவி எடுக்கணும். ஸோ ஃபைனலாக வி வேணும்னா யூ கேன் கால்குலேட். ஸோ ரெண்டே வந்து ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருங்கிற கமெண்ட்ல போடுங்க. வி வில் செக் த ஆன்சர். இதே தான். சரியா? ஸோ டோ சை பை டோ எக்ஸ் எடுங்க, டோ சை பை டோ ஒய் எடுங்க. யூ கேன் ஈக்குவேட் டு, ஸோ டோ சை பை டோ எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டோ சை பை டோ எக்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் வி. சரியா? ஸோ இங்கே டோ சை பை டோ ஒய் எடுத்தீங்கன்னா மைனஸ் யூ எடுக்கணும். சரியா? ஸோ ரூட் ஆஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், which one of the following represent the velocity potential in a 2D flow? ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் த லாப்லாஸ் ஈக்குவேஷன் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒன்றுமே 5 எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 5. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் த லாப்லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ டோ ஸ்கொயர் 5 by dou x square plus dou square 5 by dou y square equal to 0. ஸோ இது வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் யுவர் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுக்கணும் ஐடியல் ஃப்ளோக்கு. சரியா? ஸோ ஐடியல் ஃப்ளோனா இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை த இரோட்டேஷனல். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ ஒன்றுனா செக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இது வந்து எது வருது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா? நெக்ஸ்ட், இரோட்டேஷனல் ஃப்ளோ இஸ் கேரக்டரைஸ்டிக்ஸ் அஸ் த ஒன் இன் விச். இரோட்டேஷனல் ஃப்ளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டாக தெரியும் இட் இஸ், இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். சேம் நெட் ரொட்டேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் அபவுட் தேர் மாஸ் சென்டர் வந்து ரிமைன் 0 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இஃப் ஃபார் த ஃப்ளோ த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சை எக்ஸிட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் த ஃப்ளோ இஸ் கோயிங் டு பி இரோட்டேஷனல். ஸோ தான் யுவர் சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஃபங்க்ஷன். ரைட். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை அண்ட் த ஃப்ளோ வந்து இரோட்டேஷனலாக இருக்கும். So next we are having irrotational and incompressible flow. ரெண்டுமே கேட்டிருக்கு. So incompressible and irrotational. So ரெண்டுமே வரணும்னா இவர், ஸோ இங்கே டெல்டா ஸ்கொயர் 5 equal to 0, அதே மாதிரி டெல்டா ஸ்கொயர் ஸ்கை ஆல்சோ 0. சரியா? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு 0 அது எடுக்கணும். அதான் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட், ஹியர் வி ஆர் ஹேவிங் ஸோ ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரஸபிள், இன்கம்ப்ரஸபிள் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இது வந்து யூ வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ யூ வந்து கொடுத்தாச்சு, ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெடி இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோ. ஸோ ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரஸபிள், ஸோ இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் லாப்லாஸ் தான். சரியா? ஸோ டோ ஸ்கொயர் 5 டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து யூல இருந்து யூ கேன் கால்குலேட். ஸோ இப்போ டோ ஸ்கொயர் 5 divided by dou y square. So each we are going to calculate. So first வந்து, so 5 வந்து, so here we are having, so u வந்து a into e power x தெரியும் எனக்கு. So u வந்து தெரியும் a into e power x.
so which is equal to, so minus u எடுத்தோம்னா we know that formula, so dou phi by dou x எடுத்தோம்னா minus u, so minus a into a power x வரும், so dou square by dou x square எடுத்தோம்னா so you will get minus a into e power x, அதே தான் வரும் சரியா. so இது வந்து dou square phi divided by dou x square ஆன்சர். so இதுதான் we are going to calculate right. so here what is the answer, இப்போ இதான் கேட்டிருக்காங்க. so இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க right. so dou square phi by dou x square equal to minus ax, இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get dou square phi by dou y square. so இது மைனஸ்ல உள்ள ரைட் சைடில் போனால் ப்ளஸ் ஆயிரும், so a into e power x வரும். so make the integration, so 5 க்கு எடுத்தோம்னா you will get, so இப்போ என்ன வரும், a into e power x into y plus constant சரியா. so a into e power x into y plus constant value, so இதான் your 5 value. so இது 5ங்கிறது so we have calculated, sorry இது வந்து one time differentiate பண்ணியிருக்கோம், so not two time, so dou phi by dou y சரியா. so dou phi by dou y தான் ஆன்சர், a into e power x into plus y plus c. நீங்க டைரக்டா வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியா தப்பாயிரும், ஏன்னா வந்து we know that, so vங்கிறது மைனஸ் v தான் இது ஆக்சுவலா சரியா. so மைனஸ் v தான் நம்ம ஃபார்முலா படி, so இப்போ v வேணும்னா மைனஸ் you have to include, so கான்ஸ்டன்ட்ல எது வேணா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹியர் we are having v equal to minus a into e power x into y, so minus ax, option c the answer சரியா. so remaining problems we will discuss in the next video. thank you for your valuable time. don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். we will meet in the next video. thank you.